ஓம் சாந்தி. சாந்தி. எல்லாருக்கும் ஓம் சாந்தி. வணக்கம். இன்றையோட டாபிக் கரவன்ஹார். பாபா சொல்லியிருக்காரு, நான் கரவன்ஹார்ன்னு. நீங்கெல்லாம் பிள்ளைங்க காரன்ஹார்ன்னு சொல்லியிருக்காரு. இது கரவன்ஹார்ன்னா என்னது? பிறகு நம்ம பிள்ளைங்க காரன்ஹார்ன்னா என்னதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். பாபா சொல்றாரு, நான் கரவன்ஹார்னால் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன், என்ன என்ன நினைக்கணும், என்ன பேசணும், எப்படி நடக்கணும்னு சொல்லி தர்றேன்னு. அவர் காட்டுறாரு, படிப்பிக்கிறாரு, நமக்கு புத்திமதி சொல்றாரு. இப்படி இருங்க, இப்படி செய்யுங்க, இது நல்லது, இப்படி செய்தா நல்லது, இப்படி நீங்க நினைத்து இந்த மாதிரி செயல்கள் செய்யுங்கன்னு நமக்கு அவரு ஆர்வம் ஊட்டுறாரு. பாபா கரவன்ஹார் நமக்கு தூண்டி விடுறாரு. என்னன்னா நம்ம செய்யணும், இப்படி செய்யணும், அந்த செயல் செய்யற பொழுது என்ன மாதிரி மனோநிலை இருக்கணும், பிறகு நம்ம எப்படி அந்த செயலை செய்யணும் அவர் சொல்றாரு. இப்படி நினைக்கணும், உங்க மனதுல இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கணும், உங்க கைகள் இந்த வேலை செய்யணும் சொல்றாரு. பாபா கரவன்ஹார். நம்ம காரன்ஹார்னால் நமக்கு சொந்த ஒரு எண்ணம் கிடையாது. சொந்த எண்ணம் இருந்தா அது மன்மத்து பரமத்துமா ஆய்விடும். பாபா என்ன சொல்றாரு, அதே மாதிரி இந்த அச்சு நம்ம அடிக்கிற மாதிரி, அதே மாதிரி அவர் சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியுமா? மனம் பாபா கிட்ட, கைகள் அந்த பணி செய்யறது என்னால முடியுமா? அந்த மாதிரி முடிஞ்சால் நான் காரன்ஹார். பாபா சொல்றாரு, நான் செய்யறேன், என்னோட அபிப்பிராயம் இல்லை, இங்க என்னுடைய எண்ணங்கள் இதுல இல்லை, பாபா சொல்ற மாதிரி நான் செய்யறேன். அப்போ அது சரியான ஒரு சேவைன்னு சொல்லலாம். ஆனால் என்னோட அபிப்பிராயமும் அதுல போட்டு, என்னோட அகங்காரம் அதுல கொண்டு எனக்கு தெரியும், நான் கெட்டிக்காரின்னு நினைக்கிறதுல, நான் சீனியோர்ன்னு நினைக்கிறதுல, இந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்தால் அந்த ஒரு பணி சேவைன்னு சொல்ல முடியாது, டிஸ் சர்வீஸ்ன்னு சொல்லலாம். அது சரியான சேவை கிடையாது. ஆகவே கரவன்ஹார், காரன்ஹார் இந்த ரெண்டும் ஒரே மாதிரி நினைக்கணும், ஒரே மாதிரி சொல்லணும், ஒரே மாதிரி செய்யணும். எப்படி நம்ம காப்பி அடிக்கிறோமோ, போட்டோ காப்பின்னு சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு காப்பி அடிக்கிறதுல ஒரே மாதிரி இருக்கணும். அந்த சேவை சேவை என்று சொல்லலாம். அப்ப பாபா நமக்கு ஒரு நாளும் முரளியில சொல்றாரு, இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி நினைங்க, இந்த மாதிரி மனோநிலை நீங்க வச்சிருக்கணும், இந்த மாதிரி பார்க்கணும், இந்த மாதிரி பேசணும், இதை கேட்கணும், இதை கேட்க கூடாது, இது சாப்பிடணும், இந்த மாதிரி பேசணும், எல்லாம் சொல்றாரு இல்லையா? அப்ப பாபா கரவன்ஹார். நான் பாபா சொல்ற மாதிரி செய்தால் நான் காரன்ஹார். ஒரு நேரம் நம்ம நினைக்கலாம், எதுக்காக சிவ பாபா பிரம்ம பாபாவை அவரோட கருவியா எடுத்தாரு, என்னையே எடுக்கக்கூடாது, உங்களையே எடுக்கக்கூடாது, ஏன் நான் ஒரு கருவியா இருக்கக்கூடாது, ஏன் நீங்களும் ஒரு கருவியா இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம நினைக்கலாம். ஆனா ஒரு கருவி, ஒரு காரன்ஹார்ன்னு சொன்னால் அதுல ஒரு சில அறிகுறிகள் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நான் உண்மையாகவே ஒரு காரன்ஹார்ன்னு சொன்னால், நான் இந்த புல்லாங்குழல் இருக்கேன், அது காலியா தான் இருக்கும். புல்லாங்குழல் காலியா இருக்கும். காலியா இருக்கிறதுனால அதன் மூலமா நம்ம ஊதுனால் அதோட மியூசிக் எவ்வளவு இனிமையா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். குயில் இப்படி பாடுமோ அப்படி இருக்கும். ஆகவே நான் ஒரு புல்லாங்குழல்னா எனக்குள்ள எந்த ஒரு அபிப்பிராயமும் இருக்கக்கூடாது, நான் சீனியர் நான் நினைக்க கூடாது, நான் தான் செய்யறேன் எனக்கு தெரியும் நினைக்க கூடாது. பாபா சொல்ற மாதிரியே நானும் செய்யறேன். அப்போ அந்த ஒரு இசை, அந்த ஒரு மியூசிக், அந்த புல்லாங்குழல்ல இருந்து வர்றது
இனிமையா இருக்கும். தந்தை என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரி நான் அந்த செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுவேன். ஆகவே பாபா என்னை பாவிக்கணும்னா எனக்கு என்னையே நான் காலி ஆக்க முடியுமா? அபிப்பிராயம் இல்லாம எனக்கு தெரியும்னு அது நினைக்காம, எந்த ஒரு அகங்காரம் இல்லாம நான் தயாரா? அப்படி தயாரா இருந்தா நிச்சயமாக பாபா அடிக்கடி நம்மளை யூஸ் பண்ணுவாரு. பிரம்ம பாபா அப்படி இருந்தாரு. அவரை பாபா சிவ பாபா யூஸ் பண்ணினாரு. அதே போல இன்னும் ஒரு அறிகுறி என்னதுன்னா, நான் எனக்கு தெரியும்னு அந்த நினைக்காம பாபா தான் சரியா எல்லாம் தெரியும். பாபாக்கு தான் எல்லாம் தெரியும். அவர் தான் எல்லாம் அக்யூரேட்டா செய்வாருன்னு நினைக்கிற பொழுது, நான் அவரு நினைக்கிறது மட்டும் நானும் நினைக்கிறேன். எனக்கு அபிப்பிராயம் இருக்கு. அத நான் ஒரு பக்கம் தள்ளிட்டு, பாபா என்ன நினைக்கிறாரோ, அந்த எண்ணங்கள் மட்டும் நான் என்னோட சேவையில நான் கொண்டு வர்றேன். எனக்கு அபிப்பிராயம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது இப்ப எனக்கு வேண்டாம். பாபா எனக்கு ஒரு கட்டளை குடுத்திருக்காரு. எனக்கு எதுவும் சொல்றாரு. அதே மாரி நான் செய்றேன். என்னோட அபிப்பிராயம் நான் தள்ளி வச்சிடுறேன். அப்ப பாபா ரொம்ப அக்யூரேட்டா இருக்காரு. சரியா எல்லாம் சொல்றாரு. அதே மாரி நானும் நடக்கிறேன். ஆனா, என்னோட அபிப்பிராயம் இருந்தாலும் நான் ஒரு பக்கம் தள்ளி வைக்கணும். ஸ்ரீமத்துன்னு சொன்னா, அது ரொம்ப ரொம்ப உண்மை. அது சத்தியம். அந்த சத்தியத்தை நான் கடைபிடிக்கணும்னா, என்னோட அபிப்பிராயம் ஒரு பக்கம் நான் வச்சிடணும். ஆகவே நான் நினைக்கணும், இது ஸ்ரீமத்தா? பாபா சொல்ற மாரி செய்றேன்னா, என்னோட அபிப்பிராயம் அதுல கலந்திருக்கா? இல்லாட்டி பாபா மேல அன்பு இருக்கிறதுனால நான் இந்த ஒரு சேவை செய்றேன்னா, இந்த பணி நான் செய்றேனான்னு சுய சோதனை நம்ம பேசுற பொழுதே, நம்ம சேவை செய்யற பொழுதே, நம்ம சொந்தத்தை, நம்ம சொந்த மனதை நம்ம பரீட்சை செய்யணும். உண்மையா பேசுறேனா? மனம் மூலமா பேசுறேனா? ஆழ மனசு மூலமா நான் சொல்றேனான்னு நான் கேட்கணும். காரணம், அது உண்மையா சத்தியமா இருந்தால், அது நிறைய நன்மை கொடுக்கும். நிறைய தூய்மை பரிமாறும். நிறைய ஒரு 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 முன்னேறத்துக்கு மற்றவங்கள ஒரு முன்னேற்ற மாரி ஏத்தி விடும். பாபா சொல்ற மாரி நம்ம செய்தால், அதுல நன்மை நிறைய இருக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல். சக்தி வாய்ந்த ஸ்ரீமத். அதுல பவர் இருக்கும். அது சரியா இருக்கும். என்னோட அபிப்பிராயம், என்னோட அனுபவம் நான் தள்ளி வைக்கணும். அப்படி இருந்தால், எதுக்காக பாபா நம்மள பாவிக்க மாட்டாரு? நிச்சயமா பாவிப்பாரு. ஆகவே எவ்வளவு முடியுமோ தன்னையே மறந்து, பாபா சொன்னாரு, பாபா சொன்னாரு, இது பாபாவோடன்னு அந்த மாரியே நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தால், நம்ம வாயில வர்றது பாபா பேசுற மாரியே இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது, நம்ம நம்ம புத்திய பாபாவோட புத்தியோட நம்ம சேர்க்கணும். பாபா என்ன நினைக்கிறாரு? என்ன செய்ய சொல்றாரு? என்ன பேச சொல்றாரு? அத நான் செய்றேன்னா, அதுல எனக்கு கனெக்ஷன் இருக்கா? பாபா சொல்ற மாரி நான் செய்றேன்னா, ஆனா நம்ம சேவை செய்யற பொழுதே அடிக்கடியும் 1 நிமிடம், 1 நிமிடம் கொஞ்சம் தாமதம் செய்து, அத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இது உண்மையா? நான் சத்தியமா செய்றேனா? இந்த மாரி பாபா சொன்னாரா? எனக்கு அந்த பணிவுன்னு சொல்றது எனக்கு இருக்கா? இல்லாட்டி என்னோட அகங்காரத்தை நான் காட்டுறேனா? இந்த மாரி நம்ம சேவை செய்யற பொழுதும், நடுவுல நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, கொஞ்சம் தாமதம் செய்துட்டு, நம்ம நம்மள ஒரு தவறான ஒரு வழியில நம்ம போயிட்டால், அது திருப்பி ஒரு சரியான வழியில நம்ம கொண்டு வரலாம். ஆகவே எவ்வளவு எவ்வளவு நான் சுய சோதனை, சுய பரீட்சை இந்த சேவை செய்யற பொழுதே நான் என்னை பார்த்துக்கிறேனோ, அவ்வளவு அந்த சேவைக்கு நன்மை இருக்கும். நெறைய பேருக்கு அது உற்சாகம் குடுக்கும். நெறைய பேரு முன்னேறுவாங்க. ஆகவே நான் பாபாவோட என்னோட பிளக் பாபா கிட்ட நான் அந்த சாக்கெட்ல
அந்த மாதிரி நான் போடணும். அந்த பிளக்கு அந்த சாக்கெட்ல அப்படி போட்டால்தான் அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு கரண்ட், அவரோட சக்தி, அவரோட ஞானம், அவரோட தூய்மை, அவரோட ஞானம் எனக்குள்ள இறங்கும். அவர் மூலமா அவர் நினைக்கிற மாதிரி இந்த வாய் மூலமா பாபா பேச வைப்பாரு. என்னோட பேச்சு கிடையாது, நான் நினைச்சு பேசுறது கிடையாது, அவரு பேச வைப்பாரு அன்னு இருக்கும். இதுதான் புல்லாங்குழல்னு சொல்லுறது. ஆகவே முடியிற வரைக்கும் நான் என்னுடையது எனக்கு தெரியும், அதை கொஞ்சம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பாபா என்னை பாவிக்கிறாரு, பாபா சொல்ற மாதிரி நான் செய்யறேன், அவர் என்ன ஆட்டி வைக்கிறாரு, அசைக்க வைக்கிறாரு, அதே போல நான் ஆடுறேன் அசைக்கிறேன்னு நான் சொல்ற பொழுது அது சரியான ஒரு நன்மை எல்லாருக்கும் கொடுக்கும். ஆகவே நான் எப்படி சாதாரண மனிதர், நானு பாபா எவ்வளவு உயர்ந்தவர், அவர் நினைக்கிற மாதிரி அவரோட எண்ணங்கள் எனக்குள்ள கொண்டு வந்து என் மூலமா நான் அந்த சேவை செய்தால் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும். காரன்ஹார் மூலமா அந்த ஒரு சேவை செய்தால் சத்தியமான சேவை, சத்திய சேவை, எந்த ஒரு கபடம் இல்லாம பணிவா இருக்கிறது, எந்த ஒரு அகங்காரம் இல்லாம, ஒரு மன்மத்தோ ஒரு பரமத்தோ இல்லாம அவர் சொல்ற மாதிரியே நான் ஒரு புல்லாங்குழலா இருந்தா இப்படி இருக்கும் அந்த சேவை. நீங்க நினைச்சு பாருங்கள். ஆழ மனசு மூலமா பாபாவே என்ன ஆட்டி வைக்கிறாரு. அற்புதம். அந்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும். ஆகவே பாபா தான் எல்லா மாதிரி இந்த சுமைய அவர் தான் ஏத்துக்கிறாரு. எனக்கு எந்த ஒரு சுமையும் கொடுக்கறது இல்லை. பந்தம்னு சொல்றது என்கிட்ட இல்லை. பாபாவே எல்லாமே அவர் எடுத்துக்கிறாரு. என்னை ஃப்ரீயா விட்டுடுறாரு, என்னை பேச வைக்கிறாரு, செய்ய வைக்கிறாரு, நினைக்க வைக்கிறாரு. அப்ப எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஸோ பேர்டன் ஃப்ரீ, பந்தம் இல்லாம இருக்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு ரொம்ப பந்தம் இருக்கு, எனக்கு நேரமே இல்லை, ரொம்ப கஷ்டம், இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிற பொழுது நானே அந்த பந்தத்தை நான் போட்டுக்கிறேன். பாபாக்கு நான் கொடுக்கல. பாபா சொல்றாரு எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. ஆகவே நான் ஒரு கருவியா இருந்தா, நான் காரன்ஹாரா இருந்தா எனக்கு அந்த பந்தம் கிடையாது. பாபா தான் செய்யறாரு, பாபா தான் செய்யறாரு. அது சரியா இருந்தாலும் நல்லது, ஒரு சமயம் அது சரியா இல்லாம இருந்தாலும் பாபாவே அதை ஏத்துக்குவாரு. நான் அதுல ஒரு பங்கு எனக்கு கிடையாது. காரணம் பாபா செய்யறாரு, அது சரியா வரும். சரியா இல்லாம இருந்தாலும் சரியா அமையும். அப்படி எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் பாபா கிட்டேயே நான் எல்லாம் ஒப்படைச்சிட்டு நான் ஒரு கவலை இல்லாம ஒரு மாணவன், நான் காரன்ஹார், பாபா செய்யறாரு, நான் ஒரு ட்ரஸ்டினா அவங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. அபிப்பிராயமும் கிடையாது, அவங்களுக்கு சொத்துன்னு சொல்றது கிடையாது, எதுவுமே அவங்களுக்கு இல்லை. யாரையோடைய சொத்து அவங்க மேனேஜ் பண்றாங்க. அதே போல பாபா எனக்கு இந்த மாதிரி ஒரு சென்டரோ ஒரு பணியோ எனக்கு கொடுத்துருக்காரு, சேவை கொடுத்துருக்காரு. அது பாபாவோட சேவை. அவர் நினைக்கிற மாதிரி நான் செய்யறேன். நான் ஒரு ட்ரஸ்டி. என்னோட சேவை, என்னோட சென்டரை நினைத்தால் நான் அப்ப காரன்ஹார் கிடையாது. ஆகவே பாபா சொல்ற பொழுது இது செய்யுங்க, என்ன நினைவு மூலமா செய்யுங்கன்னு சொன்னால் நான் சொல்றேன், பாபா எனக்கு நேரம் இல்லை, பாபா இது திடீர்னு வந்துருச்சு, என்னால முடியாது, பாபா இப்போ வேணா, இன்னொரு வாட்டி பார்ப்போம், பாபா முடியாது, மன்னிக்கணும், பாபா உடம்பு சரியில்லை, பாபா எனக்கு ரொம்ப பிஸி, ஏதோ நான் சொல்றேன். பாபா என்ன செய்ய சொன்னாரு, ஆனா அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை தாமதம் செய்ய, அதை தள்ளி வைக்க, அதை நான் ஏத்துக்காம ஏதோ ஒரு சாக்கு போக்கு நான் சொல்லிட்டு இப்போ வேணாம் பாபா அடுத்த முறை என்ன சொன்னால், பாபாக்கு இப்ப கேளுங்க,
பாபாவோட நம்பிக்கை நம்ம மேல குறைஞ்சிடும். பாபாவோட நம்பிக்கை நம்ம மேல குறைஞ்சிடும். இவங்கள கேட்கலாம், ஆனா செய்வாங்களோ இல்லையோ தெரியாது. பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். சரின்னு சொன்னா நல்லது, சரியில்லைன்னு சொன்னா கூட எனக்கு தெரியும் இவங்க இப்படிதான் செய்வாங்கன்னு. அப்படி அந்த மாதிரி பாபா என்னை பத்தி நினைத்தால் இது நல்லதா? நினைச்சு பாருங்கள். நான் காரன்ஹாரா இருந்தால் ஹாஞ்சி ஹாஞ்சி ஹாஞ்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப பாபா எனக்கு நினைப்பாரு, வா இந்த நல்ல முக்கியமான ஒரு சேவை இருக்கு, இவங்களுக்கு கொடுக்கலாம், இது நிச்சயமாக இது நல்லபடியாக நடக்கும், நல்ல சேவையா இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அந்த சேவை எனக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தால், நீங்கள் நான் ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம இருந்தாலும் சரி, வேற யாரையாவது பாபா பாப்பாரு அந்த சேவை செய்ய. அந்த மாதிரி பாபா என்ன நினைக்கிறாரா? என்னை நம்பி எனக்கு ஒரு நல்ல ஒரு சேவை கொடுக்கிறாரா? அது நம்ம கையில தான் இருக்கு, பாபா கையில கிடையாது. ஏனென்றால் இந்த சங்கம் யுகத்துல உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல பூரா எல்லா மனிதர்களுக்கும் நேரமும் இல்லை, ஆரோக்கியமும் இல்லை, பணமும் இல்லை, கஷ்டம் நிறைய இருக்கு, எந்த ஒரு வசதியும் இல்லை. அந்த மாதிரி நேரத்துல நான் விருந்தாளியா வந்திருக்கேன், எனக்கு நேரம் கொடுங்க. ஐயோ ஏன் இப்போ வந்தீங்க? என் நேரமே இல்லைன்னு சொல்லலாம். இல்லாட்டி என்ன மாதிரி விருந்தாளி வந்திருக்காரு, நான் தயாரா இருக்கேன், ஹாஞ்சி. நம்ம கையில தான் இருக்கு. எல்லாருக்கும் நேரம் இல்லைங்க, எல்லாருக்கும் நிறைய இருக்கு செய்ய. ஆனால் கடவுள் வந்து கேட்டால், அதை என்னால முடியாதுன்னு சொன்னால், இது ஒரு சீனியரோட ஒரு அறிகுறியா? இது ஒரு சீனியரோட ஒரு தகுதியா? அப்ப பாபா என் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காரா இல்லாட்டி இல்லையா? இது நம்ம கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாம். ஆகவே நான் ட்ரஸ்டின்னா, பாபா சொல்ற மாதிரி நான் செய்யறேன், எனக்கு நேரம் இல்லாம இருந்தாலும் எனக்கு நேரம் நான் ஒதுக்கி வைக்கிறேன், தேடுறேன், அதுக்காக நான் நேரத்தை நான் வச்சிருக்கேன் பாபாக்காக. இதுதான் சொல்லுறது. நான் ஒரு தாமரை மலர் போல இருக்கேன், நிறைய பந்தங்கள் இருக்கு, வேறு மூலமா அந்த குடும்பம், இந்த குடும்பம், இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. ஆனால் அந்த மலர் வந்து எப்போ வேணாலும் என்ன நீங்க பாவிக்கலாம், என்ன நீங்க பறிக்கலாம், என்ன ரசிக்கலாம், என்ன யூஸ் பண்ணலாம்னு அது அப்படி சிரிச்சுக்கிட்டே மலர்ந்து இருக்கும். அந்த மாதிரி நான் பாபாக்கு தயாரா 24 மணி நேரமும் தயாரா இருக்கேனா இல்லையா? நான் அப்ப உண்மையாகவே காரன் ஹார், பாபா கரவன் ஹார். இப்ப பாபாக்கு தெரியும், இந்த ஆத்மாவை நான் கேட்டால் நிச்சயமாக அந்த காரியம் நல்ல மாதிரி முடியும். இவங்களை கேட்டா சொல்ல முடியாது, கேட்டு பார்ப்போம், அந்த மாதிரி இல்லாட்டி அந்த ஆத்மாவை கேட்கலாம்னு பாபாவும் சூஸ் பண்ணுவாரே, யாருக்கு என்ன மாதிரி பண்ணி கொடுக்கணும், யாருக்கு எந்த மாதிரி சேவை கொடுக்கணும், யாருக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கலாம், யாருக்கு சின்ன பொறுப்பு கொடுக்கலாம், யாருக்கு என்னன்னு பாபாக்கு தெரியும். அப்ப கரவன் ஹாரை நம்ம உண்மையாகவே நம்ம வந்து அந்த மதிப்பு கொடுத்தால், நான் சொல்லணும், பாபா ஐ எம் எவர் ரெடி, எனக்கு எப்பவுமே நான் தயாரா இருக்கேன், நீங்க சொல்லுங்க, அது நிச்சயமாக செய்தே தீரும். அது எனக்கு நான் என்னோட இந்த வாக்கு நான் கொடுக்கிறேன் பாபா, நீங்க சொல்லலாம். ஆகவே பாபாக்கும் எனக்கும் என்ன மாதிரி ஒரு சம்பந்தம், கரவன்ஹார் காரன்ஹார், என்ன மாதிரி ஒரு சம்பந்தம் நீங்க உண்டாக்கி இருக்கீங்க. நான் காரன்ஹாரா இருந்தால் ஒரு நல்ல செய்தி என்னதுன்னால், எனக்கு அதுல சம்பந்தம் கிடையாது. அது என்னோட வெற்றி, என்னோட தோல்வின்னு நான்
தேவையில்லை. எல்லாம் பாபாவோடன்னு நான் வந்து ஃப்ரீயா இருக்கலாம். இல்லாட்டி, ஐயோ! என்ன சொன்னாங்களே! அத நான் சரியா செய்யலையே! வெட்கமா இருக்கே! கஷ்டமா இருக்கே! என்ன செய்யறது? அப்படியெல்லாம் அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. நான் சிக்கிக் கொள்ள மாட்டேன். அந்த சேவை நல்லா இருந்தாலும், நல்லா இல்லாம இருந்தாலும், நான் சிக்கிக் கொள்ள மாட்டேன். நான் ஃப்ரீயா இருப்பேன். எனக்கு விடுதலை. காரணம், பாபா தான் பொறுப்பாளி. அவர் கரவன்ஹார். நான் காரன்ஹார். நான் கருவி. கருவிக்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. நான் ஒரு ட்ரஸ்டி. ஒரு சமயம் ஒரு காரியம் பாபா குடுத்தால், அதுக்கு தாமதம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம நினைப்போம், ஏன் தாமதம்ன்னு. ஆனால் நம்ம நினைக்கக் கூடாது. அதுவும் அந்த டைமிங், அந்த நேரம் பிரகாரமா சரியான நேரம் வந்தால், அந்த காரியம் நிச்சயமாக முடியும். ஆகவே எனக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லையா? அந்த தாமதம் இருந்தால் எனக்கு காத்திருக்க முடியுமா? அந்த பொறுப்பு இருக்கா? அந்த பொறுமை இருக்கா? பாபா பாப்பாரு. ஆகவே ஏதாவது ஒரு தாமதம் இருந்தாலும், நீங்க வந்து அமைதியா இருக்கணும். நம்பிக்கை விடக்கூடாது. சத்தியமா இருக்கணும் பாபாவோட. ஆகவே ஒரு காரியம் பாபா சொன்னால், அது உடனே அது சரியா ஆயிடும்னு சொல்ல முடியாது. நம்ம அதுல புகுந்து செய்தாலும், ஒரு நேரம் அந்த காரியம் வந்து முடியாம தள்ளிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கும். அப்போ இது டிராமா. இது தாமதம் டிராமா பிரகாரமா. எனக்கு கவலை இல்ல. பாபா தான் பொறுப்பாளி. என்னால பொறுக்க முடியும். அந்த மாரி உங்களுக்கே உங்க மனம் வந்து சஞ்சலமா ஆகக்கூடாது. உங்க மனதுல எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாது. ஆகவே நீங்க வந்து உங்க மனச எப்பவுமே அமைதியா வச்சிருக்கணும். எப்பவுமே அந்த நம்பிக்கை விடாம பாபாவே பிடிச்சிருக்கணும். பாபா சொல்றதெல்லாம் சரி. அப்படியே நான் செய்வேன்னு, அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அப்படி இருந்தால் நான் நல்ல ஒரு காரன்ஹார். எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எல்லாமே எனக்கு பாபா சொல்லுறது நல்லது. அது சரியா வந்தாலும் நல்லது. தாமதமா இருந்தாலும் நல்லது. அது சரியில்லாம இருந்தாலும் நல்லது. பாபா பொறுப்பாளி. எனக்கு முடியும். இதுக்கு நான் வந்து என்ன எப்படி நான் தயார் பண்ணிக்குவேன்? எனக்கு பாபா வந்து பாபாவும் ஒரு ஒரு நேரம் என் மூலமா ஏதாவது செய்யணும்னு அந்த மாரி ஆசை இருந்தால், நான் என்ன செய்யணும்? என்ன மாரி நான் என்ன தயாரா பண்ணிக்கலாம்? எப்படி நான் கொஞ்சம் முன்னேறலாம்னு நம்ம நெனைக்கிற பொழுது, நான் ஒண்ணு நெனைக்கணும். பாபா அந்த கருவிய முதல் சரியாக்குறாரு. கருவி நல்லா இருந்தால் தான், அந்த கருவிய நம்ம பாவிக்க முடியும். ஒரு கத்தி வச்சுருங்க. கத்தி அடுக்குல கத்தி இருக்கு. நம்ம வெட்டுறோம். மரக்கறி வெட்டுறோம், பழங்கள வெட்டுறோம். அந்த கத்தி கூரா இருந்தால் தான், அந்த கத்திய நம்ம அடிக்கடி பாவிப்போம். அந்த கூர்மை இல்லாம இருந்தால், அது நமக்கு தேவையில்லை அந்த கத்தி. அதே போல நான் ஒரு கருவி. காரன்ஹார். பாபா என்னை அடிக்கடி பாவிக்கணும்னா, நான் தயாரா இருக்கணும். சரியா இருக்கணும். லைட்டா இருக்கணும். பவர்ஃபுல்லா சக்தி வாய்ந்ததா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச மாரி இருக்கணும். ஒரு வளர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி எனக்கு இருக்கணும். அன்பு இருக்கணும். இதெல்லாம் எனக்குள்ள நான் வந்து எப்பவுமே அது வளர்ற மாரி எனக்குள்ள நான் கொண்டு வரணும். எப்பவுமே அன்பு இருக்கா? அந்த ஃபுல் ஒரு அந்த ஒரு நம்பிக்கை நான் வச்சிருக்கேனா? உண்மையாகவே நான் சரணம் அடைஞ்சிட்டேனா? நான் வந்து ஒரு நல்ல கருவியா? எப்போ எதுல என்ன பாவிச்சாலும், அது நல்ல மாரி ஒரு முடிவுக்கு வருமா? அந்த மாரி கருவியா நான்? நான் காரன்ஹாரா? அன்னு நம்ம வந்து நம்மள தயார் பண்ணிக்கணும். ஒரு கத்திக்கு அந்த கூர்மை இல்லாம இருந்தா யாருக்கும் வேண்டாம். குடுத்தாலும் அவங்க வீசிடுவாங்க. பாவிக்க முடியாது. ஆகவே நான் தயாரா இருக்கேன்னு சொல்லலாம். எந்த ஒரு கெட்டித்தனமும் இல்ல. பேசவும் தெரியாது. எந்த ஒரு செயலும் செய்ய தெரியாது. நல்ல மாரி இருக்கவும் தெரியாது. பழகவும் தெரியாது. ஞானமும் பேச நல்லா தெரியாது.
சமைக்க தெரியாது, எதுவும் தெரியாம இருந்தா, பாபா நான் தயாரா இருக்கேன் என்ன யூஸ் பண்ணுங்கன்னா, எதுக்கு தான் பாபா யூஸ் பண்ணுவாரு? இல்லையா? ஆகவே நமக்கு அந்த கெட்டித்தனமும் இருக்கணும். அந்த தயாரா இருக்கணும். அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். அந்த அன்பு இருக்கணும். அந்த ஒரு சேவை மூலமா நெறைய பேருக்கு நன்மையும் கிடைக்கணும். ஆகவே நான் வந்து மற்றவங்களுக்கு ஆர்வம் ஊட்டுறேன்னா, ஒரு கருவியா இருந்து, மற்றவங்க என்ன பார்த்துட்டு அவங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கா? இல்லையா? இப்போ இது ஒரு பேனா பாருங்க, பேனா. இந்த பேனா மூலமா நான் எழுதுறேன். இல்லையா? இந்த பேனா வந்து நினைக்காது, நான் எவ்ளோ எழுதுனேன். நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் நான் எழுதினேன் இந்த கடிதத்துல. நல்ல நல்லா செய்தி எல்லாம் எழுதினேன். நான் எவ்ளோ கெட்டிக்காரின்னு இந்த பேனா நினைக்குமா? ஒரு நல்ல ஒரு கதை எழுதினாலும், இந்த பேனா வந்து நினைக்காது. நான் நல்ல கதை எழுதிட்டேன். நெறைய பேர் படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் எவ்ளோ கெட்டிக்காரி, இவ்ளோ கெட்டிக்காரன்னு நினைக்குமா பேனா? கிடையாது. அந்த கை, எந்த கை அந்த பேனாவ வச்சிருக்கோ, அந்த கைக்கு தான் அந்த புகழே. அது எழுதுனது வந்து அந்த கை. ஆகவே அந்த கை நல்ல மாரி அந்த பேனாவ யூஸ் பண்ணி, நல்ல நல்ல எழுத்துங்கள் எழுதுனா, நல்ல கதை எழுதுனா, அந்த புகழே அந்த கை யாரோட கை? அவங்களுக்கு தான் அந்த புகழ். இந்த பேனாக்கு ஒண்ணும் கிடையாது. ஆகவே எந்த ஒரு சேவை நான் செய்தாலும், நான் ஒரு பேனா. என்னோட சேவை, எனக்கு தெரியும். நான் என் மூலமா தான் நடந்ததுன்னு நினைக்காம, நான் ஒரு பேனா. பாபா தான் என்னோட கை. அவர் என்ன யூஸ் பண்ணுனாரு. அவருக்கே புகழ் போகட்டும். ம். அவருக்கே எல்லாமே போகட்டும். ம். நிந்தனையோ, புகழோ எதுவுமே எல்லாம் அவருக்கு தான்னு நானும் தயாரா இருக்கணும். ஆகவே நான் எனக்கு தயாரா பண்ணிக்கிறது தான் ஒரு கருவியோட ஒரு அறிகுறி. நான் நல்ல ஒரு காரன்ஹாரா மாறலும், பாபா என்ன அடிக்கடியும் யூஸ் பண்ணுவாரு. அதே போல நான் நெனைக்கணும், நான் பாபாவோட சேர்ந்து நான் வேலை செய்றேன். நானும் பாபாவும் ஒண்ணு. பாபாக்கு நான் வேலை செய்யல. பாபாவோட சேர்ந்து நம்ம எல்லாம் ஒரு பார்ட்டி தான். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்றோம். நாமெல்லாம் ஒரு குடும்பம். பாபாவோட சேர்ந்து செய்றேன். பாபாக்கு நான் செய்யல. பாபாவோட சேர்ந்து ஒரு மகா காரியத்துக்கு நான் உதவி செய்றேன். பாபாவோட. ஏன்னா அந்த ஒரு புது உலகத்துல நான் இருப்பேன். பாபா எனக்கு ஆசீர்வாதம் குடுப்பாரு. நானும் என் பாகத்தை நான் நல்லா நடிப்பேன். ஆகவே நான் பாபாக்கு செய்றேன்னு கிடையாது. பாபாவோட சேர்ந்து நம்ம ஒண்ணா இருந்து, கம்பைன்டு ஒண்ணா இருந்து நம்ம செய்றோம். பாபா என்னோட பாஸ். நான் வந்து அவருக்கு கீழே இருக்கேன். அப்படி கிடையாது. நம்ம ஒரு குடும்பம். அப்பாவும் புள்ளை. ஒரு குடும்பம் தானே. ஒருத்தர் மேல, ஒருத்தர் கீழயா கிடையாது. கம்பைன்டு. ஸோ கரவன்ஹார், காரன்ஹார் ஒண்ணா சேர்ந்து ஒரு பணிய செய்யறது அழகு, உண்மை, சந்தோஷம், நன்மை, சொர்க்கம், எளிமை, தூய்மை எல்லாம் அதுல இருக்கு. அப்போ இன்னும் ஒரு சில கருத்துகள் நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து படிப்பு இல்லன்னு நான் நினைக்கலாம். எனக்கு அனுபவம் இல்லன்னு நான் நினைக்கலாம். ஆனா பாபா வந்து படிப்பு இருக்கா? பார்க்க மாட்டாரு. கரவன்ஹார் பாபா படிச்சவங்கள தான் எடுப்பாரா? கிடையாது. நான் ஒரு டாக்டரோ, ஒரு லாயரோ அவர் எடுக்கலாமே, அவங்கள எடுக்கலாமே. இல்ல. தெரியாதவங்கள எடுக்குறாரு. காரணம், அவருக்கு அந்த படிப்பு தேவையில்ல. அவர் தான் படிப்பிக்கிறாரு. புது ஞானம் குடுக்குறாரு. அவரே டீச்சர். அவர் படிப்பிக்கிறாரு. ஆனால், நான் நல்ல மாணவனா? நான் நல்ல மாணவியா? நல்லா படிக்கிறேனா? படிச்சுட்டு அந்த படிப்பு போல நான் மாறுறேனா? அந்த மாரி ஆத்மாக்கள தான் பாபா காரன்ஹாரா ஆக்கி, பாபா அவங்கள கருவியா ஆக்கி, அவங்க மூலமா பாபா செய்றாரு. அவரோட காரியத்தை. ஆகவே நான் வந்து என்ன செய்யணும்னா, உண்மையாகவே நான் படிக்கிறேனா? அவர் நினைக்கிற மாரி நான் செய்றேனா?
எனக்கு படிப்பு இல்லைன்னு நான் பாபா கிட்ட சொல்ல வேண்டாம். அனுபவம் அனுபவம் இல்லைன்னு கூட நான் சொல்ல வேண்டாம். ஆனால் நான் தயார். படிக்க தயார். ட்ரை பண்ண தயார். செய்ய தயாரா இருக்கேன். அப்போ பாபா என்ன யூஸ் பண்ணுவாரு. நல்ல புத்திசாலி ஒரு ஆத்மாவோ, ஒரு நல்ல படிப்பு ஆத்மாவோ, நெறைய அனுபவம் இருக்கிற ஆத்மாவோ அவங்களெல்லாம் பாபா எடுக்க மாட்டாரு. ஆனால் நான் ரொம்ப பொறுமையா, பணிமையா, நான் ரொம்ப ஒரு பாபாவோட அன்போட நான் பாபா கிட்ட வந்தால், என்ன அவர் தயார் பண்ணிக்கிறாரு. நல்ல கருவியாக்குறார். அந்த கத்திக்கு கூர் இல்லாம இருந்தா தீட்டுறாரு. கத்திய தீட்டுறாரு. அப்புறம் யூஸ் பண்றாரு. ஆகவே அந்த கருவிய அவர் தயார் பண்ணிட்டு, பிறகு அந்த கத்திய அவர் யூஸ் பண்றாரு. அப்போ கரவன்ஹார், காரன்ஹார் ஒண்ணே ஒரே மாரி அவங்க அவங்க வந்து ஒத்துமையா செய்றாங்க. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும். கரவன்ஹாருக்கு காரன்ஹார் வேணும். காரன்ஹாருக்கு கரவன்ஹார் வேணும். ஒண்ணா இருந்து, ஒரு குடும்பமா இருந்து அவங்க வந்து ஒரு காரியத்தை செய்றாங்க. ஆகவே நான் ஒரு நல்ல கருவியா இருந்தால், நான் வந்து அ ஒரு ஒரு தடங்கல் நான் உண்டாக்க மாட்டேன். பாபாவோட காரியத்துக்கு நான் உதவி செய்வேன். ஒரு தடங்கலா இருக்க மாட்டேன். தடங்கல்ன்னா எப்படின்னா, ஒரு ஆறு வந்து அதோட தண்ணீர் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். கடல்ல சேருற வரைக்கும். அந்த தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது, அங்கே ஒரு பெரிய ஒரு கல்லு நம்ம போட்டால் தடங்கல். அந்த தண்ணீர் வந்து நல்லா முந்தி மாரி, அந்த மாரி போய் அ போக முடியாது. ஒரு தடங்கல் இருக்கு. ப்ளாக்கேஜ் இருக்கு. ஆகவே அது அப்படி சுத்தி வரணும். அப்போ நான் ஒரு தடங்கலா இருக்கேன். நான் ஒரு காரன்ஹாரா இருந்தால், தடங்கல் எல்லாம் நான் எடுத்துடுவேன். நானும் ஒரு தடங்கலா இருக்க மாட்டேன். நானும் நல்ல கருவியா இருப்பேன். நல்ல மெச்சூரிட்டி வர்ற மாரி நான் தயாரா என்ன பண்ணிக்குவேன். நான் ஒரு கத்தி, ஒரு கருவி நல்ல ஷார்ப்பா இருக்கேனா? தயாரா இருக்கேனா? கூப்பிடுற நேரமெல்லாம் நான் வர்றேனா? இதெல்லாம் கூட நான் வந்து என்னையே நான் பார்த்துக் கொள்ளணும். அதேபோல பாபாக்கு வந்து நெறைய சக்தி இருக்கு பாருங்க. ஒரு சூரியன்னா எவ்ளோ அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த ஒளி வீச, இந்த அ எவ்ளோ சக்தி அதுக்கு இருக்கு. உஷ்ணம் எல்லாம் குடுக்க, வைப்ரேஷன்ஸ் எல்லாம் எவ்ளோ அது ஒளி இருக்கு, பிரகாசம் இருக்கு. அதேபோல பாபா கூட நெறைய அவருக்கு எல்லாம் இருக்கு. கடல்லன்னா ஒரு அளவோட இருக்கா? ம். அப்பாற்பட்ட ஒரு கடல். அதுக்கு ஒரு அளவுன்னு கிடையாது. அப்ப நான் கடல் கிட்ட போனால், நான் எவ்ளோ எடுக்க முடியும்? நெனச்சு பாருங்க. நான் கடல் ஓரத்துக்கு போனா, கடல் பக்கத்துக்கு போனா, ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் சாப்பிடுறோமே, அந்த ஸ்பூன நான் கடல் பக்கம் எடுத்துட்டு போயிட்டு, அந்த கடல் தண்ணி வீட்டுக்கு கொண்டு வரணும்னா, அந்த ஸ்பூன்ல எவ்வளோ நான் தண்ணி கொண்டு வர முடியும்? அவ்வளோதான். 1, 2 சொட்டு தான். இல்லாட்டி ஒரு கப் நான் இந்த மாரி, ஒரு கப் நான் கடல் பக்கம் போய், ஒரு கப்ல நானு தண்ணி கொண்டு வரணும்னா, இது நெறைய நான் கொண்டு வரலாம். இல்லையா? இல்லாட்டி எனக்கு ஒரு வாளி இருக்கு. அந்த வாளிய நான் கடல் பக்கம் எடுத்துட்டு போனா, அந்த வாளி நெறைய தண்ணி, கடல் தண்ணி நான் வீட்டுக்கு கொண்டு வர முடியும். இல்லாட்டி, நான் வேற இன்னும் பெருசா எனக்கு ஏதாவது இருந்தா, அந்த மாரி நான் கொண்டு வந்தால், அவ்ளோ தண்ணியும் நான் எடுத்துட்டு வரலாம். ம். ஒரு குளமா இருந்தா, அந்த குளத்துக்கு நெறைய தண்ணி நான் கொண்டு வந்து விடலாம். இல்லையா? ஆகவே எவ்ளோ என்கிட்ட பாபா கிட்ட இருந்து நான் எடுக்கலாமோ, என்னோட தகுதி என்னோட தகுதி. ஆகவே என்னோட தகுதிய நான் ஏத்துக்கொள்ளணும். ஆகவே அந்த கடலையே நான் வந்து சுண்டுற மாரி சுண்டி வர்ற மாரி நான் எல்லாம் நானே எடுத்துக்கலாம். பாபா சொல்றாரு, "நான் எல்லாம் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்கன்னு." ஆகவே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன்னா, ஒரு கப் அளவுக்கா, இல்லாட்டி ஒரு வாளி அளவுக்கா, இல்லாட்டி ஒரு
பெரிய ஒரு வேற நான் கொண்டு வர்றேன்னா, இது நானே என்னை கேட்டுக்கொள்ளணும். பாபா அளவற்ற ஒரு தந்தை. ஆகவே நான் பாபா கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். அவ்வளதான் எனக்கு அந்த நன்மை எனக்கு கிடைக்கும். ஆகவே என்னோட தகுதிய நான் ஏத்துக்கொள்ளணும். என்னோட அன்பை நான் உண்மையாக்கணும். என்னோட கூர்மைத்தன்மைய நான் நல்லா பண்ணிக்கணும். நான் நல்லா இருக்கணும். ரொம்ப பணிவா இருக்கணும். கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு கருவின்னா, "ஏன் என்னையே கேட்கிறீங்க? ஏன் இப்போ கேட்கிறீங்க? ஏன் அப்போ கேட்கல?" கேள்விகள் கிடையாது. காரன்ஹார் ஹான்ஜி. ஆகவே நீங்களே உங்களுக்கே ஒரு விலை மதிப்பு நீங்க குடுக்கலாம். கடல் கிட்ட போறீங்க, எவ்வளோ வீட்டுக்கு கொண்டு வர்றீங்க? குரு கிட்ட போறீங்க, எவ்வளோ படிச்சீங்க? அப்பா கிட்ட வந்தீங்க, எவ்வளோ பொக்கிஷம் கொண்டு வந்தீங்க? சத்குரு கிட்ட போனீங்க, எவ்வளோ ஆசீர்வாதம் கொண்டு வந்தீங்க? ஒரு தாயார் கிட்ட போனீங்க, எவ்வளோ அன்பு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க? ஒரு கருவிய சேவை செய்யணும்னு போனீங்க பாபா கிட்ட, எவ்வளோ சேவை நீங்க செய்தீங்க நெஞ்சார? அப்ப ஒரு குடும்பத்துல நீங்க வந்தீங்க, சென்டர்ன்னு ஒரு குடும்பத்துல வந்தீங்க. எவ்வளோ அந்த குடும்பத்துல நீங்க ஒத்துமையா இருக்கீங்க? பிறகு எவ்வளோ தயாரா இருக்கீங்க? எவ்வளோ சத்தியமா இருக்கீங்க? எவ்வளோ பொறுத்துட்டு இருக்கீங்க? எவ்வளோ நீங்க கேள்வி இல்லாம டிராமான்னு அக்யூரேட்டா இருக்கீங்க? பாருங்க நம்ம நம்மளே சுய சோதனை செய்யணும்னா, 1ஆ 2ஆ நெனச்சு பாருங்க. சுய சோதனை. இதுக்கு தான் பாபா சொல்றாரு, அகநோக்கம், அகநோக்கம், அகநோக்கம்ன்னு. வெளியில போய் நம்ம நெறைய செய்தி எல்லாம் தேடுறோம். அங்கே, இங்கே, இங்கே, எங்கேன்னு. நம்ம செய்தி நமக்கு தெரியணும். ஆகவே நான் உண்மையாகவே பாபாவோட கருவியா, பாபாவோட குழந்தையா, பாபாக்கு நான் காரன்ஹாரா, சந்தோஷமா நான் எல்லாருக்கும் காட்டுறேன்னா, என் முகத்துல அந்த சந்தோஷம் தெரியறதா? நான் சொல்லக்கூடாது, நான் சந்தோஷமா இருக்கேன்னு. என்னோட முகத்தை பார்த்தே, கண்கள பார்த்தே அவங்க சொல்லுவாங்க, எவ்ளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு. அப்படி நான் பாபாவ காட்டுறேன்னா, என் மூலமா உண்மையான சேவையன்னா, நம்ம உருவம் மூலமாவே அவங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு தேவதைய பார்க்குறோம், லக்ஷ்மியோ, நாராயணனோ, கணேசாவோ, ஹனுமான் இந்த மாரி பார்க்குறோம் அந்த உருவம். அந்த உருவமே நம்மளுக்கு எவ்ளோ ஆர்வம், உற்சாகம், நம்பிக்கை, சந்தோஷம் குடுக்கறது. அப்ப நம்ம உயிரோட இருக்கிற இந்த மாரி கருவிங்கள் உயிரோட இருக்கும். அந்த உற்சாகம் நம்மளால குடுக்க முடியாம இருந்து, நம்ம வாடி வதங்கி இருந்தால், பாபாவே எனக்கு சொல்லி தர்றாருன்னு சொன்னால், அவங்க சொல்லிடுவாங்க, "உங்க பாபாவோட நீங்களே இருங்க. எனக்கு வேண்டான்னு" போயிடுவாங்க. ஆகவே நானும் என்ன பார்த்துக்கணும். இந்த உடம்ப கொஞ்சம் ஒரு மாரி அதுக்கும் நான் ஒரு நல்ல எண்ணங்களே ஊட்டி, அந்த உடம்பையும் நான் கொஞ்சம் ஒரு மாரி பார்த்துக்கணும். நெறைய இல்ல. ஒரு நல்ல மாரி உடுத்தணும், நல்ல மாரி கிளீனா இருக்கணும். பிறகு நானும் உயர்ந்த ஒரு ஸ்திதிக்கு என்னுடைய எண்ணங்கள கொண்டு வரணும். பாபாவோட சகவாசம் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனிதர்கள் கிட்ட இருந்து அந்த சகவாசம் வெட்டி, வெட்டி, வெட்டி பாபா கிட்ட ஒட்டி, ஒட்டி, ஒட்டி வச்சிருக்கணும். இந்த மாரி பாருங்க, நமக்கு எவ்வளவோ இருக்கு. சேவை செய்யணும்னு கிடையாது. நான் தயாரா இருந்தா, பாபா பாவிக்காம இருப்பாரா? இல்லையா? நிச்சயமா பாவிப்பாரு. எங்கே கருவிகள் இருக்கு, எங்கேன்னு பாபா தேடுறாரு. ஆனால் நான் தயாரா இல்லாம, நான் இருக்கிற மாரி என்ன பாவிக்கணும்னா, நிச்சயமா பாபாக்கு வேண்டாம். பாபா நினைக்கிற மாரி நான் என்ன மாற்றத்துல நான் கொண்டு வந்தால், அவர் நினைக்கிற மாரி நான் ஆடி அசைந்து பாபா சொல்ற மாரி நான் செய்தால், பாபா என்ன யூஸ் பண்ண மாட்டாரா? ம். இதெல்லாம் நம்ம சோதிக்க நமக்கு நெறைய இருக்குன்னு நினைக்கணும்னா, ஆகவே நான் என்ன மாரி கருவியா இருக்க போறேன்? என் கையில இருக்கு. டிராமாவ பழி சொல்லி பிரயோசனம் இல்ல. பாபா கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோசனம் இல்ல. சென்டர்ல நான் சண்டை போட்டு அதுக்கும் பிரயோசனம் கிடையாது. நான் உண்மையா இருந்தால், பாபா என் மூலமாவே இந்திர ஜாலத்தை காட்டுவாரு. சாதாரண மனிதர்கள்.
சொர்க்கத்தையே கொண்டு வர்றாங்க. சாதாரண மனிதர்கள் கடவுளை பத்தி எவ்வளவு சகஜமா பேசுறாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கிற மாரி பேசுறாங்க. கடவுளே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள மாரி அவங்க பேசுறாங்க. யாரு இவங்கன்னு மற்றவங்கள நம்ம பார்க்கிறவங்க, அவங்க ஆச்சரியப்படணும். நம்ம அப்பா நம்ம கிட்ட இருக்காரு. ஒரு நாளும் நம்ம சகவாசம் வச்சிருக்கோம். அது நம்ம மற்றவங்களுக்கு காட்டணும். மற்றவங்க நம்பாம நம்மள பார்க்கணும். அவங்க பார்த்து பார்த்து நம்பணும். அப்போ நான் பாபாக்கு சொந்தமான பாபாக்கு நிச்சயமா நான் ஒரு குடும்பத்துல இருக்கேன். பாபா எவ்ளோ கெட்டிக்காரரோ, என்ன யூஸ் பண்றாரோ. ஆகவே நான் ஒரு நாளும் பாபா கிட்ட என்ன சொல்லணும்? பாபா, என்னை ஒரு நல்ல கருவியா செய்ய நீங்க பாருங்கள், உதவி செய்யுங்கள். நானும் முயற்சி செய்றேன். காரணம் என்னோட உண்மையான நோக்கம் உங்களோடயே இருந்து, நீங்க நினைக்கிற மாரி நான் ஒரு நல்ல கருவியா இருக்கணும். காரன்ஹாரா இருக்கணும். நீங்கள் கரவன்ஹார், நான் காரன்ஹார். சந்தோஷமா இந்த ஒரு பணி நான் உங்களோட செய்றேன். இத்தன நாளும் 5000 வருடம் மனிதர்களோட நான் செய்துகிட்டே இருந்தேன். போதும். இப்ப உங்களோட செய்யறது என்ன பாக்கியம் செய்தேன். என்ன பூஜா பலன் செய்தேன். வாஹா! நீங்க அற்புதம் பாபா! எனக்கு வார்த்தைகளே இல்ல சொல்ல. என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. எனக்கு சொல்லி தர்றீங்க. தாயும் தந்தையா இருக்கீங்க. சத்குருவா இருக்கீங்க. என்ன மாரி ஒரு உயர்ந்த பாடம் சொல்லி தர்றீங்க. சாதாரண மனிதர்ல இருந்து ஒரு தேவதையா ஆக்கி எனக்காக சொர்க்கம் ஊட்டுறீங்களே! இத நான் மறக்க முடியுமா? நன்றின்னு சொன்னால் போதுமா? இல்லையா பாபா? என்ன பாவிக்கணும். ஃபுல்லா பாவிக்கணும். நானும் தயாரா இருக்கேன். நானும் முயற்சி செய்றேன். சத்தியமா செய்றேன். நெஞ்சார செய்றேன். நான் உங்களுக்காக தான் இருக்கேன். வேற யாருக்கும் இல்ல. இன்னைக்கு சொன்னாரு. நன் பட் ஒன். என்னோட வாழ்க்கையில யாருமே கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் நாயகன். என்னோட வாழ்க்கையில நன் பட் ஒன். ஒரே ஒரு தந்தை. ஆகவே நாங்கள், நீங்கள், நம்ம எல்லாருமே நன். நன்னுன்னா இந்த மாரி கிறிஸ்டியன் சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நன்னுன்னு சொல்லுவோம். அங்க வெள்ளை ஆடை உடுத்தி, அவங்க கிறிஸ்து மதத்துக்கு அவங்க பரவற மாரி அவங்க உதவி செய்வாங்க. பாபா சொல்ல நம்ம தான் உண்மையான நன்கள். நம்ம யாரு? எல்லாருக்கும் பாபா செய்தி சொல்றோம். பாபாவோட மகிமைய நம்ம காட்டுறோம். அந்த ஒரு அந்த ஒரு மகிமைய நமக்குள்ளேயே நம்ம கொண்டு நம்ம மற்றவங்களுக்கு காட்டுறோம். இந்த மாரி பாபாவ 5000 வருடத்துல ஒரே ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணுமா? இல்லையா? நீங்க சொல்லுங்க. ம். சரியா? நன்றி. ஓம் சாந்தி.